ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சமோசா தான் வந்து பண்ண போகிறோம். அதுவும் கொண்டக்கடலையில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். கொண்டக்கடலை வந்து நம்ம வந்து ஊற வச்சாச்சு. நீங்கள் வந்து கொண்டக்கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கொண்டக்கடலையில் ஐஸ் வாட்டர் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துருங்க. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலையில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு நாம் வந்து 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கோதுமை மாவு தான் வந்து எடுத்திருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான சமோசா தான் இது. நீங்கள் வந்து வீட்டிலையே வந்து சூப்பராக வந்து செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து சமோசா வந்து மடக்க தெரியலை அப்படின்னு கூட உங்களுக்கு நினைக்க வேண்டாம். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம கோதுமை மாவை ஜலிச்சே எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து பிணைஞ்சு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா வந்து மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த மாவை நீங்கள் வந்து நம்ம ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க, ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 1/2 hour ஊறிச்சுனாவே நம்மளுக்கு வந்து போதும். இப்போ கொண்டக்கடலை வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து கொண்டக்கடலைக்கு பதிலாக பட்டாணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா காய்கறிகள் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எதுனாலும் உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ கொண்டக்கடலை அதிலே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம காரத்துக்கு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மிளகாய் பொடி தான் வந்து போட போகிறோம். வேறு எந்த பொடியும் வந்து போட போகிறது கிடையாது. நீங்கள் வந்து மிளகாய் பொடி போடல உங்களுக்கு வேண்டாம்னா சிக்கன் பொடி வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வீட்டிலையே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணுறதுனால மிளகாய் தூள் தான் வந்து கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க, போதும். இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம மிளகாய் பொடி போட்டிருக்கனால கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து இதை வதக்கணுங்க. ஏன்னா நம்ம வீட்டு பொடினால கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுலேயே கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து அடுப்பில் சிம்பிள்லேயே போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருக்கோம். அந்த கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மாவை வந்து அப்படி தூவி விட்டுட்டு இதில் வந்து ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் லேஸாகவே வந்து தேய்ங்க. ரொம்ப வந்து பெருசாக தேய்க்க வேண்டாம், அதாவது நல்லா மெத்துன்னு தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் லேஸாகவே வந்து இருக்கட்டும், அதுவே வந்து போதும். இப்போ இது வந்து மாவு எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக வந்து எடுங்க. மாவு எப்போயுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு இதுலேயே நம்ம வந்து பெரிய பெரிய சமோசாவாக வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி, அதாவது லேசான சப்பாத்தி அளவுக்கு வந்து இதை வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கடாயில் போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து மாவு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் இல்லையா. இதில் வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு போட்டு வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க. அது நான் எடுக்க வந்து மறந்துட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தியை நல்லா தேய்ச்சாச்சு. இது நம்ம தோசைக்கல்லே வந்து எண்ணெய் ஒரு சொட்டு கூட ஊற்ற வேண்டாங்க. தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் வந்து உருட்டின சப்பாத்தியை அதிலையே போட்டு கொஞ்சம் லைட்டாக வேக விடுங்க. ரொம்ப வேக விட்டுற வேணாம். ரொம்ப வேக விட்டிங்கன்னா நீங்கள் மடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், லைட்டாக வந்து வெந்தால் போதும், மாவு இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் அந்த மாவு இருக்கிறதுல கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம எடுத்தாச்சு. இதையே வந்து 3 சமோசாவுக்கு நான் வந்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய சமோசா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சின்னதாகவே வந்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த விழுந்த பீஸெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதை வந்து சுருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இது சூப்பராக வந்து வருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து வராது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இதுலேயுமே வந்து சூப்பராக நாம் வந்து பண்ணலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து வந்துருச்சு. இது நம்ம உள்ளக்க அந்த கொண்டக்கடலையை வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் தான் வந்து நிறைய நம்ம போடுற மாதிரி இருக்கும் கொண்டக்கடலை. இப்போ அழகாக வச்சாச்சு. இந்த மாதிரி அழகாக அப்படியே சுருட்டணும் அப்படின்னா சூப்பராக சமோசா நம்மளுக்கு வந்து வந்துருச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உருட்டிடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும்.
சமோசா வந்து சுத்த தெரியாதவங்க கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கரெக்டான ஷேப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அதை கட் பண்ணணும், அதை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. நம்ம எந்த ஷேப்பே இல்லாத ஒரு சப்பாத்தியை வச்சு கூட சூப்பராக வந்து சமோசா உருட்டலாம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறோங்க. கரெக்டாக கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து சூப்பராக இங்கே பாருங்கள், இதை வச்சே நம்ம வந்து அழகாக வந்து சமோசா வந்து உருட்டிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து உருட்டிடலாம். சமோசா உருட்டும் போது மட்டும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இந்த சப்பாத்தியை ரொம்ப வேக விடாமல் நாம் வந்து வச்சுருக்கணும், அவ்வளோதாங்க. ஏன்னா சப்பாத்தியை வேக விட்டோம் அப்படின்னா அது வந்து உடைய ஆரம்பிச்சிரும், நம்மளுக்கு சமோசா வந்து ஒழுங்காக வந்து வராது. ரெண்டாவது நம்ம வந்து மாவும் வந்து கரெக்டான பக்குவத்தில் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கூட அது வந்து கொஞ்சம் வந்து எண்ணாயிரம் மாவு வந்து இலக்கம் கொடுக்குறப்ப சப்பாத்தி வந்து உங்களுக்கு ஒழுங்காக வராது. அதையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் எல்லா சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ண போகிறோம். எண்ணெய் சூடு பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து உருட்டியாச்சு. உருட்டினதுக்கப்புறம் நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சமோசாவை போடும்போது மட்டும் அதை வந்து சிம்பிளில் வச்சுருங்க. ஏன்னா அது வந்து போடும்போது இது வந்து நார்மல் வந்து நம்ம மைதா மாவு மாதிரி கிடையாது, கோதுமை மாவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கணுங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு இது நல்லா பொறுன்னு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெய் சூடாக இருந்ததுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பொறுன்னு நல்லா மொறுன்னு சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இதே வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கலர் கிடச்சிரும், ஆனால் நல்லா மொறுன்னு இருக்காது. அதனால் நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.